ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாக இருப்பதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனத்தை முன்வைக்கிறேன். வேதம் சொல்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த வேத பகுதியில் அற்புதமான ஒரு வார்த்தைங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? என்ன அழகான கேள்விங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. உனக்குன்னு திட்டம் பண்ணின காரியங்களை, உனக்குன்னு உருவாக்கின காரியங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதான் உண்மைங்க, இல்லைங்களா? பைபிளை இங்கே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தை விடுவிச்சு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் தீர்க்க தரிசனமாய் தம்முடைய அடியார்களுக்கு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். கொண்டு வருவேன், ஜனத்தை நான் கொண்டு வருவேன், பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அவர் கொண்டு போனபடி எகிப்துக்கு கொண்டு போனார். அடிமைகளாக விற்கப்பட்டாங்க. காங்க திகழ்ந்த அந்த இடத்திலே எகிப்திலே பெருகினார்கள், விருத்தி அடைந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அடிமையின் யோசேப்பின் காலத்துக்கு பின்பு அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டார்கள். அவங்க நினைச்சாங்க, இங்க வந்து சொத்தை சம்பாதிச்சுட்டு கடைசி சுகத்தை இழந்துருவோமோ, வாழ்க்கை இழந்துருவோமோன்னு சொல்லி கலங்கின வேளையிலே கர்த்தரை புறப்பட பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். பார்வோனும் மல்லை கட்டி பார்த்தான், என்னென்ன உண்டோ அவ்வளவு செஞ்சு பார்த்தான், முடியலங்க. சரி, மறுபடியும் சுதந்திரம் கொடுத்தாச்சு, மறுபடியும் புறப்பட்டு போறாங்க. மறுபடியும் அவங்களை தடுக்கிறதுக்காக புறப்பட்டு வர்றான். முன்னாடி செங்கடல். ஆனா கர்த்தர் உன்னை பிளான் பண்ணிட்டான்னா, அது செங்கடலா இருந்தானே, என்னதா இருந்தானே, அதை பிளக்க இரண்டாக திரிக்க கர்த்தரால முடியும். வெட்டாந்தர் நடந்து போவது போல அது கடந்து போனாங்க. ஒரு பெரிய சவால் வந்துச்சு. பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து ஒன்னு ஒழிச்சிருவேண்டானாங்க, முடியலங்க. டோட்டல் தேர் ஆர் ஃபெயில். பிகாஸ் ஆண்டவர் அவர்களுக்கென்று திட்டம் பண்ணின வாழ்க்கை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை ஒழிப்பேன்னு சொன்னாங்களோ, உன் பெயர் இல்லைன்னு போச்சுதோ, இனிமே இந்த கோத்திரம் வாழ முடியாது, இந்த குடும்பம் வாழ முடியாதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, அம்மா கண்ணீரோட சொல்றேன், நீ நல்லா இருப்பாம்மா, நீ நல்லா இருப்பா, நல்ல வாழ்வா, நல்ல வாழ்வா, நல்ல வாழ்வா. ஐயா நீ நல்லா இருப்பாயா, ரொம்ப நல்லா இருப்பாயா. உனக்கு சவால்கள் வர வர, நெருக்கங்கள் வர வர கர்த்தர் சொல்கிற, அனோல் வாழ வைப்பேன், வாழ வைப்பேன், வாழ வைப்பேன். அவ தான் யோபு சொல்கிறான், தேவரு சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்சது அன்னும் தடப்படாது. உனக்கு முன்னாடி ஒரு தேவன் உண்டு அருமையானவர்களே. மீகா 2:13 சொல்கிற, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன தடுப்பூச்சொல் வந்தாலும் சரி, தேவனாவை எல்லாவற்றையும் நீக்கி போட முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த தேவன் போகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் போகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், என்னை தடை பண்ணுகிறவர் யாரப்பா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மதுரையில் ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன். ஒரு இன்டர்வியூக்கு போறான். தேவனுக்கு பயந்த புள்ள. அவன் இன்டர்வியூ பண்ணுற பயங்கரமான ஒரு மதத்தை சார்ந்த, மூர்க்கமான ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மனுஷன். அவன் ஒரே ஒரு கேள்வி, இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடைக்கணும், என்ன நிச்சயம்? அவன் சொன்னான், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, அதனால எனக்கு வேலை கிடைக்கும். உடனே ஃபைலை அவன் நின்றுவன் அந்த சொன்னான், அவன் ஃபைலை தூரப்படுங்கப்பா, அங்கே தூக்கி செட்டில் வைங்க, உனக்கு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் இருக்க வரைக்கும் உனக்கு வேலை கிடையாது, போட அனுப்பிவிட்டான். இஸ் த ஜிஎம் ஃபார் த கம்பெனி. அவன் தேங்க்யூ சார் என்று வந்து விட்டான். சில நாட்கள் கழித்தது. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சமாதானம் கொடுத்தீங்கன்னு சொன்னதுப்பா. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, அந்த வேலை உன்னை தேடி வரும். நாங்க பிரைஸ் தி லார்ட். ஒரு வாரம் ஆச்சுது, திடீர்னு சொல்லி மறுபடியும் கொரியரில் ஒரு லெட்டர் வந்து உடனடியாக வேலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி இவன் போனான், கையெழுத்து போட்டான், அவன் உட்கார வேண்டிய சீட்டில் உட்காண்டான், எல்லாம் முடிஞ்சது. 15 நாட்கள் 20 நாட்கள் கழித்து லீவில் போன ஜிஎம் மறுபடியும் வந்தான். எப்பா புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்க அந்த ஆளை கூடுனா. அவன் சொன்னான், சார் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறான், கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, ரொம்ப எக்ஸலண்ட், ரொம்ப அருமையாக வேலை பார்க்குறான். அப்படியா? அவ்வளோ இருப்பான், அது செஞ்சுட்டான், நிறைய காரியங்கள் சொன்னோன்னே
சரி நான் கூப்பிடு, நான் பேசுவேன். உடைய கூப்பிடுகிறான். யாரை ரிஜெக்ட் பண்ணாலும் அவன் வந்து நிற்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஓடலை. எப்படின்னு கேட்டான். சார் நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணல, ஒரு ஆள் வரல சார். மறுபடியும் யாரை செலக்ட் பண்ணீங்க சொன்னீங்க? அந்த ஃபைலில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அவனை கூப்பிடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கவன் தான் சார். ஆனால் கூப்பிட்டோம், நல்ல வேலை செய்கிறான் சார். அவன் சொன்னான், சம்திங் பேக் டு யூ ஃப்ரெண்ட், சம்திங் பேக் டு யூ. நண்பனே, உனக்கு இது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. அவன் சொன்னான், காட் அலோன். தேவன் ஒரு ஓகே ஓகே கோ ஹெட் என்ன அனுப்பிவிட்டான். காரணம், தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை தர தேவன் அவளோடு காத்திருக்கிறார். ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தட்? தடை பண்ணாது, எதுவும் தடை வராது. ஒரு வழி திறக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு வழி இன்றைக்கு திறக்க போகிறது. You are going to experience the miracle today. Amen. God bless you.